அஸ்ஸலாமு அலைக்கும். பேரன்பிற்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தொடரில் இன்றைய நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணம் அதை பற்றி கூறிய ஹதீஸ். ஆண்களுக்கான நறுமணம் என்பது அதன் வாசனை வெளிப்படையாக தெரியும், ஆனால் அதனுடைய நிறம் என்பது வெளியே தெரியாமல் இருக்கும். உதாரணமாக ரோஜா நீர், கஸ்தூரி போன்றவைகளெல்லாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களுக்கான நறுமணம் என்பது அதனுடைய நிறம் வெளியே நமக்கு தெரியும், ஆனால் வாசனை வெளியே தெரியாமல் இருக்கும். தெரியாமல் இருப்பதுதான் நல்லதும் கூட. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸுகளில் பெண்கள் நறுமணம் பூசிக்கொண்டு ஆண்களுக்கிடையே நடந்து செல்வதற்கு தடை வந்துள்ளது. நறுமணம் பூசிக்கொண்டு ஆண்களுக்கு மத்தியில் வரக்கூடிய பெண்ணை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள். அவள் தவறான பெண் என்பதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்திருக்கின்றார்கள். தன்னுடைய தொழுகைக்கு தொழும் இடத்திற்கு நறுமணம் பூசிக்கொண்டு வருவது வர வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தும் இருக்கின்ற ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். பெண்கள் வெளியில் இருந்து வரும் பொழுது, அவர்கள் வெளியே செல்லும் பொழுது அழகிய நடைமுறைகளோடு, ஒழுக்கத்தோடு, பண்போடு தேவையான இடங்களுக்கு சென்று வரதான் மார்க்கம் நமக்கு அனுமதிக்கின்றது. ஆனால் நறுமணம் பூசிக்கொள்வது என்பது தங்கள் யார் மீது அவர்கள் காட்டுவது ஆகுமாக்கப்பட்டதோ அவர்களுக்கு முன்னால் மட்டும்தான் ஒரு பெண் நறுமணம் பூசி கொள்வதை இஸ்லாம் அனுமதிக்கின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நறுமணம் பூசிக்கொள்வதை விரும்பியிருக்கின்றார்கள். 3 விஷயங்களை நீங்கள் வழங்கப்பட்டால் மறுக்காதீர்கள் என்றார்கள். தலையணை, நறுமணமுள்ள எண்ணெய், பால் ஆகியவை நீங்கள் மறுக்காதீர்கள். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நறுமணம் வைக்கும் ஒரு சிமிழ் குப்பி ஒன்று இருந்தது. அதிலிருந்து அவர்கள் நறுமணம் பூசிக்கொள்வார்கள். தொழுகைக்கு வருகின்ற நேரங்களில் இதையெல்லாம் நல்ல காரியங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். அழகுக்கு அழகு சேர்க்கும் விதத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணம் பூசி வந்தார்கள் என்ற ஹதீஸையும் நாம் பார்க்கின்றோம். இஸ்லாம் காட்டித் தருகின்ற அழகிய நடைமுறை என்பது வாழ்வதற்கும் மக்களுக்கு மத்தியிலே நடந்து கொள்வதற்கும் அழகான நடைமுறைகள். எடுத்து நடப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.